ஹலோ அண்ட் வெல்கம் டு எல்எல்எம் டெக் ஸ்டோரிஸ். வணக்கம் மக்களே. கொஞ்ச நாளாவே என்ன வீடியோ போடுறதுன்னு யோசிச்சேன். சரி, பேசாம பேசிக்ஸ்க்கே போயிடுவோம் தோணுச்சு. For the last few days, I was thinking what video I should post. So I thought, let's get back to basics. So today we are going to go through few basic terminologies in LLM ecosystem. ஸோ இன்னைக்கு நம்ம எல்எல்எம் யூனிவர்ஸ்ல இருக்கிற சில டேர்ம்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறமா எப்பவும் போல வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இல்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பிஃபோர் வி கோ டு வீடியோ, whoever didn't subscribe, please subscribe to my channel. And as always, if you like the video, please hit like button, comment and share the video with your friends. So let's get started. ஆரம்பிக்கலாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போற டேர்ம் என்னன்னா ஃபவுண்டேஷன் மாடல். ஓகே, ஸோ ஃபவுண்டேஷன் மாடல் வந்துட்டு என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஓப்பன்ஏஐ கம்பெனி வந்துட்டு அவங்க வந்துட்டு நிறைய GPT-4 அந்த மாடல்ஸ்லாம் ரிலீஸ் பண்றாங்கல்ல, அதுதான் வந்து இட்ஸ் ஃபவுண்டேஷன் மாடல் ஆக்சுவலா. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் மாடல் வந்துட்டு என்னன்னா, அவங்க வந்து ப்ரீட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ரீட்ரெயின் பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்டர்நெட்ல வந்துட்டு இருக்கிற ஃபுல் டேட்டா, ஸோ அவங்க அந்த டெக்ஸ்டுவல் டேட்டா எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க வந்துட்டு அதை எடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து இந்த மாடலை வந்துட்டு ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாடலை வந்துட்டு ட்ரெயின் பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கு வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம GPT-4ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதுக்கு வந்து நிறைய கேப்பபிலிட்டிஸ் கூட அவங்க வந்துட்டு கிரியேட் பண்ணாங்க. அந்த கேப்பபிலிட்டிஸ் வந்து என்னன்னா, சரி இப்போ யூசர் வந்துட்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ் அவங்க கேட்குறாங்கன்னா அதுக்கு ஏற்றபடி இதுக்கு ரிப்ளை பண்ணணும். அதே மாதிரி நிறைய கேப்பபிலிட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ ஒன்று வந்து பார்த்தோம்னா கொஸ்டின் ஆன்சர்ஸ், சரிங்களா? கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் சம்மரைசேஷன். ஸோ சம்மரைசேஷன் வந்துட்டு ஒரு பெரிய டெக்ஸ்ட் வந்து நான் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு வந்து பெரிய டெக்ஸ்ட் வந்து வேண்டாம், எனக்கு வந்து அதை ஜஸ்ட் நீ சம்மரைஸ் பண்ணி எனக்கு கொடு அப்படின்ட்டு. ஸோ அது வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, யூடியூப் வீடியோஸ் அதோட டிரான்ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு, சரி யூடியூப் வீடியோஸ் நான் ஃபுல்லாக பார்க்க தேவையில்ல, ஜஸ்ட் எனக்கு வந்து அதோட டிரான்ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு எனக்கு சம்மரைஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? தேர்ட் யூஸ் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன். ஸோ இந்த ஜென்ரேஷன்ல வந்துட்டு என்னன்னா, இப்போ நிறைய பேர் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு போயம் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடு, இல்லாட்டி எனக்கு வந்து எஸ்ஏ ஜென்ரேட் பண்ணி கொடு, இல்லாட்டி இன்ஃபேக்ட் வந்து எனக்கு ஒரு ஃபிலிமோட ஸ்கிரிப்ட் கூட ஜென்ரேட் பண்ணி கொடு அப்படின்னு நிறைய இந்த மாதிரி கேப்பபிலிட்டிஸ்லாம் வந்துட்டு இந்த மாடல் கிட்ட இருக்கும். ஸோ அதோட பேசிஸே பார்த்தீங்கன்னா அந்த ஃபவுண்டேஷன் மாடல் தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்.